வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம். மண் சட்டியில் தான் குழம்பு சோறு எல்லாமே மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். அதே போல் அம்மியில் அரைச்சி தான் குழம்பு பண்ண போகிறேன். மண் பாத்திரம் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் எப்படி பழக்கினேன் அப்படின்னா, ஒரு 2 நாள் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு அந்த 2 நாளைக்கு அப்புறமா எடுத்துகிட்டு வந்து ஒரு நம்ம அரிசி கழுவுன தண்ணி, சோறு வடித்த தண்ணி இதெல்லாம் சேர்த்து கலந்து பாத்திரத்துக்குள்ள ஊற்றி அதை ஒரு நாள் நல்லா கொதிக்க வச்சேன். கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டேன். அடுத்த நாள் காலையில் எடுத்து அதை கழுவிட்டு அப்புறமா எடுத்து நான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறேன். எப்படி பழக்குவாங்கன்னு தெரியல, ஆனால் நான் மண் சட்டியை இப்படி தான் பழக்குவேன். அது மாதிரி தான் இன்றைக்கி நான் பழக்கி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி அதில் தான் நான் வந்து சமையல் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன், வறுத்துடலாம். வறுத்துட்டு அப்புறம் அப்படியே சமையல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம சோறு செய்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசி போட்டு வேக வச்சுக்கலாம். அரிசி ஒரு பக்கம் வந்து ஊறிட்டுருக்கு, தண்ணி கொதிக்கட்டும். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், அதை வறுத்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் தேங்காய் துருவல் தான் வறுக்கிறேன். அதனால் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். மண் சட்டி வந்து சூடாகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். சூடாகிருச்சுன்னா நல்லா நிற்கும், சூடு வந்து நல்லா நிற்கும். தேங்காயில் இது போல் ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி வறுத்துக்கணும். அது கூட ஒரு 5 போல் வரமிளகா, 5லேருந்து ஒரு 6 போல் கூட நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லி சேர்த்துறேன். இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். சூப்பர், அவ்வளோதான். நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10 போல் சின்ன வெங்காயமும் ஒரு 4-5 பூண்டும் போட்டு வறுத்துக்கலாம். வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். அவ்வளோதான், பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். கொஞ்சம் பிளேட்டில் மாற்றி வச்சிட்டோம்னா ஆறிடும், அதனால் இதில் மாற்றியே வச்சுருவோம். இப்போ தக்காளி வெங்காயத்தெல்லாம் எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய், பாதி வெண்டைக்காய் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இருந்த வெண்டைக்காய், மீதி வந்து நம்ம கடையில் வாங்கின வெண்டைக்காய், இது 2ஐயும் சேர்த்து தான் இப்போ நம்ம வந்து குழம்பு பண்ணுறதுக்கு வறுத்துட்ருக்கேன். நான் வெட்டுறப்போ உங்கள்கிட்ட காட்டல, சரி வறுக்கிறத மறந்துட்டேன் காட்டுறதுக்கு. அதனால் சரி, வெண்டைக்காய் வறுக்கிறது எல்லாருக்குமே தெரியும் தானே, அதனால் அதை தனியாக காட்டணும்னு இல்லை. அவ்வளோதான். இப்போ சூப்பராக இதையும் பார்த்திங்கன்னா வறுத்தாச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். தண்ணி பாருங்கள் ஒரு பக்கம் கொதிச்சிருச்சு. அரிசி வந்து கொஞ்சம் நேரமாக ஊற வச்சது நல்லா ஊறிடுச்சு. இப்போ அரிசி போட்டுடலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து மசாலா அரைச்சிடலாம். முதல்ல மிளகாய், மல்லி, தேங்காய் வறுத்துருக்கோலையும் அதை தான் அரைக்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ அரைச்சிடுவோம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு மண் சட்டியில் வந்து இந்த மாதிரி புளிக்குழம்புல வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? அதுவும் அரைச்சி வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அஸ்மாக்கு வந்து கை துருங்குது. நான் அரைக்கிறேன். தேவையான உப்பு போட்டுடலாம். பொங்கி வருது, அது வாட்டுக்கு வேகட்டும், கொதிச்சு. அப்பப்போ சுற்றி இருக்கிறதெல்லாம் வலிச்சு விட்டு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி அரைக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு சீக்கிரம் அரைப்பட்டோம். அவ்வளோதான், நல்லா அரைச்சாச்சு. எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துடலாம். அரிசியும் ஒரு பக்கம் 3/4 பக்கத்துக்கு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் மசாலா அரைக்கிறதுக்குள்ளே அதுவே வெந்துடும் போல். சோறு பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வடிச்சிடலாம். பாருங்கள் உதிரியாக சூப்பராக சோறு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிறுவன் என்னை உயிரை எடுத்து நான் அரைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஸ்டோரி சொன்னல. என்ன சொன்னேன்? நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்ன சொன்ன, நீ எங்கள் அம்மா வந்து ரொம்ப நேரம் அரைச்சிட்டே இருந்தாங்க. அம்மா நீ வந்து சின்ன வயசுல எல்லாம் அரைச்சி பழகுனியா அப்படின்னு. இல்லை நீ எப்படி என்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க, அதே மாதிரி தான் நானும் கெஞ்சிட்டு இருக்கேன். அப்போ சின்ன வயசில் என்னோட வழி நீ அனுபவிச்சல. அப்போ சரி நம்மளும் இப்படி தானே கெஞ்சணும், கொஞ்ச நேரம் கொடுக்குறியா? அம்மி சவுண்டை வச்சுட்டா பாட்டு எடுத்துருப்பாங்களோ? அப்படிதான் கேட்குது எனக்கு. தலைவர் கிளப்புறன்னு சத்தம் கேட்குதாமா அம்மியில். கொஞ்சோண்டு கொத்தவரங்காய் இருக்குது. எனக்கு மாமாவுக்கும் போதும் இது. இவங்களாம் சாப்பிட மாட்டானுங்க, அஸ்மாஸ்பக்கெலாம் சாப்பிட மாட்டாங்க. நானும் மாமாவும் தான், எங்கள் 2 பேருக்கு இது போதும். இது நம்ம மாடி தோட்டத்தில் காய்ச்ச காய், கொத்தவரங்காய்.
பரவாயில்ல தானே, ஒரு 2 பேர் பொரியல் சாப்பிட்ற அளவுக்கு காய் நமக்கு காய்க்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? 3 செடி வச்சேன், 3 செடியிலையும் இவ்வளோதான் காய் வந்துச்சு. பரவாயில்ல, 3 செடியில் இத்தனை காய். அதுவும் ஒரு நம்ம இவ்வளோ பெரிய பையில் 3 செடி இருந்துச்சு. அந்த 3 செடியிலும் இவ்வளோ இருக்குது. பிஞ்சா இன்னும் இருக்குது. சரி, அப்பப்போ அதாவது ஒரு காய் முத்துச்சுன்னா நான் வந்து 1 இருந்தாலும் 2 இருந்தாலும் பறிச்சுட்டு வந்துடுவேன். ஏன்னா முத்தி போகிறதுக்கு இங்கே வச்சிட்டோன்னா 2 எடுத்து வந்து சேர்த்து வச்சு இதை வந்து 2 நாள் பறித்த காய். அதனால் அப்படி இருக்கட்டும், நான் வந்து காய் வெட்டி பொரியல் பண்ண போகிறேன். இந்த அஸ்மாவோட எனக்கு பொரியல் பண்ணுற ஒரு ஐடியாவே இல்லை. ஏதாவது கருவாடு முட்டை எதுவும் பொரிச்சுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். கடைசியில் இப்போ எனக்கு வேலை எதுக்காக நான் பொரியல் பண்ண வந்தேன்னா, இந்த பிள்ளை என்னை அரைக்க விட மாட்டேங்குது. நான் எதுக்கு சும்மா நிற்கணும் அப்படின்றக்காகவே நான் பொரியல் பண்ணுறேன். இப்போ நான் இதை வெட்டிட்டு வர்றதுக்குள்ளே நீ பண்ணலைன்னு வச்சுக்கோ, அப்புறம் சொருவிடுவேன் ஒரு பக்கம். பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். இதெல்லாம் அரைச்சி எடுத்துடலாம். நம்ம மறுபடியும் மசால் வந்து அரைச்சாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி வந்து அரைக்கணும் இல்லையா? அதை வந்து நான் வந்து இப்போ அரைக்கிறேன். அதுங்களே அஸ்மாட்ட சொல்லிவிட்டு அந்த கொத்தவரங்காய் பொரியல் பண்ண அஸ்மான்னு சொன்னேன். அசு வந்து பண்ணிகிட்ருக்கு. அசு பண்ணிடுவா தானே? உன்னைய நம்பி தாண்டி விட்டுருக்கேன். மாங்குன்னு அரைச்ச 1/2 மணி நேரமா ஒன்றுமே அரைக்கல, அப்படியே இருக்குது. வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது. கைவிடப்படாதான். மசால் வந்து ரெடி பண்ணிட்டு அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்து இந்த அம்மியை கழுவிட்டு அடுத்த வேலையை போய் அங்கே போய் தாளித்து விட்ற வேலையை பார்க்கலாம். என்ன சும்மா தண்ணியில் மிதங்குதே, முங்குற அளவுக்கு ஊற்று சொன்னேன். அதான் இந்த காய் முங்குற அளவுக்கு சமையல் தீய வைக்க. மசாலா அரைச்சாச்சு. இப்போ மசாலா ஒன்றா சேர்த்து கலந்து வச்சிடலாம். தண்ணியிலேயே கலந்துடலாம். அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே புளியும் ஊற வச்சுருக்கேன் இல்லையா? அந்த புளியவும் கரைச்சி அது கூடவே சேர்த்துடலாம். மசாலா வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தாளித்து விட்றலாம். குழம்பு தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துடலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, அடுத்ததாக சின்ன வெங்காயம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து இது போல் சின்னதாக வெட்டியிருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுமே வெண்டைக்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ மசாலா ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சூப்பர் குழம்பு தாளித்து விட்டாச்சு. இப்போ நல்லா கொதித்து வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும். சூப்பராக வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லா பக்குவமாக பாருங்கள். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பக்குவத்தில் இருந்ததுன்னா நம்ம சோறில் ஊற்றி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணாலும் மண் சட்டி அப்படிங்கிறதுனால கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்படி அடுப்பு பற்ற வச்சுருக்கிற மாதிரியே கொதிக்கிறது பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஆகும். நல்லா சுட சுட மண்பானையில் வடித்த சோறு, இதெல்லாம் அம்மியில் அரைச்சி மண் சட்டியில் வச்சுருந்த வெண்டைக்காய் புளி குழம்பு சூப்பராக ரெடி. அதுவும் நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச காயும் கூட இதில் இருக்குது, சேர்ந்துருக்கு. வெண்டைக்காயில் கொஞ்சம் கொத்தவரங்காய் பொரியல். செம லஞ்சில் அருமையான ஒரு டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு சமையல் செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் இதே போல் லஞ்சுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.